அலவன்ஸ் லைன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிருங்க. அங்கேருந்து 1லேருந்து 1.5 சீம் அலவன்ஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்லீவ் வைக்கிறேன். ஸோ இங்கே இப்படி வச்சுட்டோமா? வச்ச பிறகு இந்த ஸ்லீவும் பாடிஸும் எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க், இந்த ஸ்லீவ் ஓப்பன் எங்கே போய் முடியுதோ அங்கே ஒரு மார்க். ஸோ இந்த பாயிண்ட்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த ஷோல்டரும் பார்டர்ஸும் எங்கே போய் முடியுதோ அங்கே ஒரு மார்க். அண்ட் இப்போ இந்த ஷேப்பு தெரியுதுங்க இல்லையா? இந்த ஷேப்பே தான் வேணும்னா இப்படி ஃபிங்கர் எடுத்து இந்த ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம். சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு அப்படியே அந்த கட்டிங் தான் வேணும், எனக்கு அதுதான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கட்டிங் வேணும்னா ஒரு வேளை நமக்கு இப்படியே பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்லீவெல்லாம் மார்க் பண்ண தெரியும், அதனால் அந்த கட்டிங் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்லீவை நீங்களே நார்மலாக மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேருந்து ஒரு 1.5 நமக்கு சீம் அலவன்ஸ் வெளியே போகும். ரெடியிலேருந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் தையலுக்கு. ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே நம்ம உள்ளே எடுப்போம் இல்லையா,